நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாளின் செய்தி தலைப்பை நான் பார்க்கும் பொழுது ஆயத்தப்படுத்துதல். நாம் ஆயத்தமாக ஆவது இரண்டாவது தேவன் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் ஆயத்தப்படுத்துதல். நாம் ஆயத்தமாக வேண்டும், அநேகரே ஆயத்தப்படுத்த வேண்டும். இது தேவனுடைய இரக்கம், தயவு, அன்பாக காணப்படுகிறது. தேவன் தாமே வழி நடத்துவாராக. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் பார்க்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் பார்க்கும் பொழுது, படிக்காதவர்களே குறித்து ஏமாற்றாமல் நாம் காணப்பட வேண்டும். படிக்காமல் இருப்பாங்க பாம்பர ஜனங்கள், பாவம். அவங்க நம்மளை போல நம்முடைய சகோதரனா, சகோதரியா, முதியோரா, பெற்றோரா நம்ம நினைக்கணும். படிக்காதவர்களை நாம் ஏமாற்றவே கூடாது. ஜனங்களுக்காய் பரிதபிக்கும் இயேசு கிறிஸ்து தானியேலுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, நான் நீதிகேடு செய்ததில்லை. அருமையான மார்க் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தெரியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் பார்க்கும் பொழுது, தானியேலுடைய வார்த்தை, நான் நீதிகேடு செய்ததில்லை. நீதிகேடு செய்ததில்லை. அந்த நீதிகேடு யாருக்கு பிரியமில்லாதது என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அதனால படிக்காதவங்களை, சில இதில் ஞானம் இல்லாதவங்களை, சில பிறக்கும்போது புத்திசுவானம் அவங்களை நம்ம அசால்ட்டாக நினைக்கவே கூடாது. அது தவறு, அது தவறு. நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் நல்ல ஒரு குழந்தைகளை கொண்டு பிள்ளைகளை முன்னோரை நல்ல ஆரோக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம திருப்தி அடைவது போல அந்த பலகீனத்தோடு இருக்கவங்க பலப்படணும். ஆண்டவரே, நீ நினைத்தா முடியும். உங்களுடைய ஊழிய நாட்களில் சப்பனி எலும்பு செஞ்சீங்களே, குருடனை பார்வடை செஞ்சீங்களே ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தாருக்குள்ள ஆரோக்கியத்தை அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்க. படிக்காதவங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. மோசே ஆண்டவர் அழைக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து வரும்படியாக கேட்க முடியாது. நான் திருக்குவாயும் மந்த நான் உள்ளவன், படித்தவங்களை பாருங்க ஆண்டவர்னு சொல்லி, நீ தான் எனக்கு வேணும். உன்னுடைய நாவோடு என்னுடைய வார்த்தையை வைப்பேன். மோசே நாவோடு தேவ வார்த்தையை வைத்த தேவன். இன்னைக்கு படிக்காதவங்க இந்த செய்தி ரொம்ப கேட்பீங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை தேவன் தருவார். நல்ல ஞானத்தையும் கிருபையும் பொறுமையும் தேவன் தருவார், நிச்சயமாக தருவார். ஒருவருமே அற்பமாக எண்ணாதிருப்பீர்கள் சொன்னது போல நாம் எல்லாரையும் கனப்படுத்த கற்றுக்கொள்வோம். பெற்றோராக, சகோதரனாக, சகோதரியாக, மகளாக ஒவ்வொருவரும் நாம் நேசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனை பக்கப்படுத்துவார். அவங்க படிக்கலையே, அவங்க கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படி நம்ம யாரையும் குறித்து உதாசீனமாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்காக தேவ சமூகத்தில் வேண்டணும். தானியேலை போல வேண்டணும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் பிரகாரம் தானியேலுடைய வார்த்தை சிங்கக்கேவி விட்டு வருது. சிங்கக்கேவிலிருந்து ராஜா சொல்லுவோம், தானியேலேன்னு கூப்பிடும் பொழுது, நீ அநாதிக்கின்ற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரோ விசுவாசத்தை பற்றியில அந்த ராஜாவுக்கு. அந்த சிங்கக்கேவி பக்கத்தில் போகிறது யார்? ராஜா தான் போகிறார். ராஜா போக மாட்டாங்க எங்கேயுமே, காவல் சம்மந்தப்பட்டவங்க தான் போவாங்க அங்கே. ஆனால் ராஜா போகிறார். அந்த தானியேல் மேலே எவ்வளோ அக்கறை இருந்திருக்கணும். தானியேல்கிட்ட என்ன இருந்துச்சு? ஆயத்தம் காணப்பட்டுச்சு, ஆயத்தப்படுத்தணுங்கிற ஜெபம் காணப்பட்டுச்சு. நான் ஆயத்தமாக இருக்கேன், ஆயத்தப்படுத்துறேங்கிற தீர்மானம் அவர்களுக்குள்ள காணப்பட்டபடினால் அந்த ஜனங்களுக்கு மீறாதபடி அந்த ராஜா சிங்கக்கேபில் போட சொல்லிட்டார். போடும்போதே சொன்னார், நீ ஆராதிக்கின்ற தேவன் உன்னை விடுவிப்பார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு. அந்த தானியேல் சொல்றாரு ஒரே வார்த்தை, அவருடைய மூல பொருள் என்ன வார்த்தை? தானியேலுடைய வார்த்தை, நான் நீதிகேடு செய்ததில்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன், இதை பார்க்குற நீங்களோ நானோ தேவ சமூகத்தில் நீதிகேடு ஒன்றுமே நான் செய்யலை அப்படி நம்ம சொல்ல முடியுமா? முடியவே முடியாது, நிச்சயமாக்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் பாவியாக தான் இருந்தோம். மனம் திரும்ப முன்பாக அநேக பாவியாக இருந்தோம். மன்னிக்க முடியாத குற்றங்கள் நம்ம செஞ்சிருப்போம். நாம் ஒன்று கர்த்தருடைய தூய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய வெளியேற பெற்ற ரத்தம் நம்மளை தொட்டது, குணமாக்குனது, பலப்படுத்தி வேரூன்றி நிற்கக்கூடிய கிருபை நமக்கு தந்துருச்சு. தானியேல் சொன்ன பிரகாரம் சொல்ல முடியுமா?
நியாயக்கேடு எது நான் செய்யவில்லை. இது வரைக்கும் நம்ம ஏதாவது மறந்தோ மறதியாவோ கவனக்குறைவா செஞ்சிருந்தாலும் கூட நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று தானியேல் சொன்ன வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதி கேடு எதுவும் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் கர்த்தருடைய அந்த ஐக்கியம் நம்மளோடு இருக்கும். நாம் ஆயத்தப்படுவோம், அநேக ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். அந்த தீர்மானமான ஜீவியம் நமக்குள்ளாக காணப்படும். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாயிருக்கின்றார். ஆயத்தப்படுத்துதல். முதலாவது கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்துதல். தேவன் தாமே வழிநடத்துவராக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பரிசுத்தமான பாதை, கர்த்தருக்கு பிரியமான பாதை, கர்த்தருக்குள் உண்மையான பாதை, அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுவது எப்படி? காயப்பட்டவர்களுக்கு ஜெபம், கட்டுண்டவர்களுக்கு துதிப்பதும், மற்ற ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படுவதும் இது கர்த்தருக்காக செய்யக்கூடிய பிரியமான வேண்டுதல் விண்ணப்பம் என்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு என்று அல்லாதபடி ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 3வது வசனம் தியானிக்கின்றோம். அருமையான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்க்கும் பொழுது, நம் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உண்மைதான் சொல்றார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதே. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்க்கும். பாவிகள் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தா தான் வாசிக்க முடியும். நீங்க பிரியம் இல்லைன்னு வாசிக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, லூக்கா 12ஆம் அதிகாரம் 42 முதலாக 47 வரை நாம் பார்க்கும்போது, என் எஜமானுடைய சித்தம் அறிந்தும் ஆயத்தம் இல்லை என்றால், எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 42 47 வரைக்கும் ஆகும். ராஜாதி ராஜாவுடைய சித்தம் அறிந்தும் நம்ம ஆயத்தமா இல்லைன்னு வைங்க, இந்த பூமியில வாழ்ந்து என்ன செய்ய? இத்தனை வயசு வரைக்கும் நம்முடைய இலவசமான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் கைவிடப்பட்டோம் என்றால் என்ன ஆகும்? அதே வசனத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, தன் எஜமானோடு சித்தம் அறிந்தும் செய்யாமலும் இருந்தால் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்பதை பார்க்கின்றான். கர்த்தருடைய வார்த்தையில் அறியாமல் செய்பவருக்கு, தவறு செய்வதற்கு சில அடி, அறிந்து செய்பவர்களுக்கு பல அடி என்பதை நாம் திட்டவட்டமாக பார்க்கின்றோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு சீமோன் பேதுருவிடம் பேசும் பொழுது அவனுடைய பதில் என்ன வருதுன்னா, இவனுக்கு என்ன சீமோன் பேதுரு என்ன செய்வாங்கிறது திட்டமா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதுக்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே காவலிலும், நல்லா புரிஞ்சுங்க, காவலில் போனாலும் நான் உம்மோட தான் வருவேன், சாபக்குடி நல்லா இருந்தாலும் உம்மோட தான் வருவேன், உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கின்றேன், எந்த நிலையிலும் உம்மோடு நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. மரணமா? எனக்கும் மரணம். எந்த சூழ்நிலை காவல் இருக்க வேண்டியிருக்கா, நானும் காவலுக்கு வந்துடுவேன். உங்க கூட காவல், அதாவது சிறைச்சாலை அனுபவமா, சிறைச்சாலைக்கு நான் வந்துடுவேன் ஆண்டவரே. காவலில் நம்மளை அடைக்காங்க, நானும் அதுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது போல பேசுறான். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏனென்றால் ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தப்படுத்துதல் ரெண்டுமே இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. ஆயத்தமாக காணப்பட்டார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், ஆயத்தமாக காணப்பட்டார். ஆகையால் வாழ்ந்தார். மரணம் ஏற்பட்டது. அதன் பின்பாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுவன் சொன்ன அந்த யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மளோடு யூத ராஜ சிங்கமாக வாழ்கின்றார். பேதுரு இப்படியாக சேலஞ்ச் பண்றார் இயேசு கிறிஸ்து. அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இவன் சொன்னபடி உண்மை இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட ஒரே வார்த்தை சொல்றாரு,
லூக்கா 22ஆம் அதிகாரம் 34 35 வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, இன்று சேவல் ஜனங்களுக்கு முன்பாக சேவல் அதாவது கூவும் முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை விட்டுவிட்டு 3 முறை மறுதளிப்பாய் என்றார். 3 முறை இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் மறுதளித்தார் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த ஆயத்தம் இல்லை, ஆயத்தப்படுத்துதுன்னு இல்லை. பேதுருடைய வார்த்தையை சிந்தனையை இயேசு கிறிஸ்து கண்டார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நேசித்த இயேசு ஓடி ஒளிந்தார். இயேசு கிறிஸ்துவை நம்ம மறுதளிச்சிட்டோமேன்னு. ஆனால் ஓடி ஒளிஞ்ச அந்த பேதுருடைய பாவத்தை மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சார், கண்ணீர் விட்டார், இறக்கப்பட்டார். பேதுரு கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும்போது தேவன் என்னை நேசி மன்னித்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு முறையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது தேவன் மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் பழிவாங்கூருக்குரியது அல்ல, மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவன் இறக்கம் பெறுவான். அதை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் என்பதை பார்க்கிறோம். வாழ்க்கை முடியாது, நேவர் முடியவே முடியாது. கர்த்தர் தான் வழியும் சத்தியம் ஜீவனும். பாவத்தை மன்னிக்க மனிதனால் முடியாது, தன்னுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரியால் முடியாது. அவருடைய பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதினபடி வசனம் நம்ம பார்ப்போம். தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறுகிற உத்தமமான பாதை, உத்தமமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஏழைகளுடைய எல்லைக்குரிய தொடாதபடி, அடுத்தவங்க இடத்தை நெருக்கம் கொடுக்காதபடி, இடைஞ்சல் கொடுக்காதபடி, கஷ்டப்பட்டவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய உள்ளமா இருக்கக்கூடிய உள்ளத்தை ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகள் என்ன பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம பார்ப்போம். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயம் தோன்றவும் இல்லை என்பதை பார்க்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அவைகளின் நம்மை நடக்கும்படி, அவைகளின் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த சத்தியத்தின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாஞ்சை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே ஒரு அருமையான இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாருங்கள், கர்த்தருடைய வருகையில் எல்லா விஷயங்களையும் நம்ம ஆயத்தம் 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 என்பதை பார்க்கின்றோம். ஆயத்தம், ஆயத்தப்படுத்துதல். முதலாவது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதுக்கடுத்து ஆயத்தப்படுத்துதல் அநேக ஜனங்களை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். செய்தியின் தலைப்பு இந்த நாளின் கூட ஆயத்தம், ஆயத்தப்படுத்துதல். நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சும்மா இருக்காது, நம்முடைய இருதயம் சும்மா இருக்காது, நம்ம ஆத்மா சும்மா இருக்கு. ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம், எதிர்பார்ப்பு இருக்கும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3 முதலாக 6 வரை நாம் தியானிக்கும் பொழுது அருமையான வசனத்தை பார்க்கின்றோம். மத்திய 16:26 பார்ப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன ஒன்றாவது பார்க்கின்றோம். 2வது பார்க்கின்றோம். மத்திய 18:15 செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்து. செவி கொடுத்தால், உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது என்னுடைய சொந்த சகோதரனை ஆயத்தப்படுத்து. 3வது பார்க்கும் பொழுது, முதல் பார்க்கும் பொழுது அருமையான வசனம் மத்திய 16:26, 2வது மத்திய 18:15, 3வதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நான் அதிக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு ஜனங்கள் 2 ஜனங்கள் இல்லை, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே, ஒரு தீர்மானமான வாழ்க்கை.
அப்போஸ்தலருக்கு ஒரு தீர்மானமான ஒரு ஜீவியத்தை பார்க்கும். நாலாவதாக 1 கொரிந்தியர் 9:20 பக்கம் 239 பக்கம் புதிய ஏற்பாட்டில் யூதரை ஆதாயப்படுத்தி, யூத ஜனங்களை ஆதாயப்படுத்தி, யூதரை ஆதாயப்படுத்தி அருமையான வசனத்தை பார்க்கணும். 5ஆவதா பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9:21 வசனத்தில் நியாயப்பிரமாண வேதத்தை அறியாத இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி, நியாயப்பிரமாண வசனம் எங்கேயோ இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ குடும்பங்கள் அறியாமல் இருக்கலாம், இந்த வேதத்தை பற்றி புரியாமல் இருக்கலாம், அது தவறு நம்ம சொல்ல முடியாது. ஏற்ற வேளையில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நாம் முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம பார்க்கோம். நியாயப்பிரமாண வேதத்தை அறியாத இல்லாதவர்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வேதம் இருக்காத இல்லாத குடும்பம் நிறைய பேர் இருக்கும். இந்த வேத வசனம் பற்றி அறியாதவங்க ரொம்ப இருப்பாங்க, உண்மைதான், அது தவறு நான் சொல்லலாம். நீங்கள் இதை விசுவாசிங்க. இந்த வேத சட்ட நூல், சட்ட வேத பரிசுத்த வேதாகம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் இது தேவனுடைய பைபிள் தான். வேறு எதிலும் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டதே அல்ல. ஏன்னாலே அது ஒவ்வொன்றுமே வாழ்க்கை பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய ஜீவியம் பரிசுத்தம், உண்மை உத்தமம், அத்தனையும் நடந்த சம்பவங்களில் எழுதப்பட்டது. கிமு கிபி இயேசு கிறிஸ்து பிறந்த, வாழ்ந்த, மரித்த, உயிர்த்த, அவர் கல்லறை திறந்த நிலையில் இருக்கிறது. ஆகையால் இன்னும் நாம் விசுவாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை, அவருடைய வரலாறை, அவர் ஜீவிக்கின்றவரே, இன்னும் நம்மளோடு ஆளுகை செய்கின்ற தேவன், நம்மளோடு இருக்கின்ற தேவனை நாம் விசுவாசிக்கின்ற ஒரே காரணம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. அருமையான இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கிருபையான ஒரு வார்த்தைகள் 3:15 பார்க்கும், லூக்கா 3:3 பார்க்கும். எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு, தேவ திட்டத்தை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? நியாயப்பிரமாணம் இல்லாத இவர்களையும் நாம் ஆதாயப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். 6ஆவதாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9:22 பார்க்கணும். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. பலவீனமாக இருப்பாங்க, அவங்களை நம்ம லேசாக நினைக்கூடாது, தவறு. ஒரு பொருள் உடஞ்சி வச்சுன்னா வேற வாங்கிடலாம், மனுஷன் கீழே விழுந்து பாதிப்படுத்தினா வேற வாங்க முடியுமா? முடியாது. அவங்கள சரிப்படுத்தணும், சரிப்படுத்த காரணமாக இருக்கணும், உதவி பண்ணணும். முடிஞ்சா உதவி நம்ம பண்ண முடிஞ்சிட பண்ணணும், கண்டுகொள்ளாமல் நம்ம போகவே கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்தை மன்னிக்காம இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நான் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனரை பலப்படுத்தி கொள்ளும்படி இந்த வேதத்தை அவர்களை அறியும்படியாக நான் முன்மாதிரியாக ஜீவிக்கும் இந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றேன். 7ஆவதாக பார்க்கும் பொழுது பிலிப்பு 3:9 பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் கண்மலை, அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கின்றார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு ஜீவியை நாம் ஜீவிக்க வேண்டும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஸ்தோத்திரம் ஐயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம் ஐயா. இறக்கத்தின் நல்ல எச்சமானமே துதிக்கின்றோம். இது எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ கிராமங்கள் இதை பார்ப்பாங்கன்றவரை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையிலும் தேவ நாமம் கர்த்தாவே மகிமைப்படும்படியாக, தேவ திட்டம் நிறைவேறும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக பாதுகாப்பையும் கிருபையும் தேவ தயவையும் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா.